ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு கூட நீ பேச வேண்டும் ஆண்டவரே. நீ பேசும் தெய்வப்பா, நல்லவர் வல்லவர். அல்லேலூயா. நீ துதிக்கிற, நீ ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேடி வந்த தெய்வப்பா, வாடி நின்று எங்களை வாழ வைக்க தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே. ஜெபம் செய்கின்றோம், மன்றாடுகின்றோம். எங்களுடைய எல்லா காரியத்துக்கும் நீர் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடு பேசுவப்பா. நீ பேசும் தெய்வம், கல்லோ மரமோ செடி அல்ல, நீ பேசும் தெய்வப்பா. ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். நீங்க பேச வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை வேலையை செய்யும்படியாக எனக்கு இந்த உதவி செய்திருக்கின்றார். அவருக்காக, வேலைக்காக வந்து இருக்கின்றேன், என் தேவனுக்காக. இன்னைக்கு உங்களுக்கு நான் தலைப்பு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். சாதாரணமான ஜெபம் அல்ல. விண்ணப்பம் என்பது மன்றாடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படின்னா விண்ணப்பம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற விளக்கத்தை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து எடுத்து கொடுக்கலான்னு பார்க்குறேன், இயேசுப்பாவுடைய உதவியினால். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் 15வது வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதாவது மாம்சத்தின்படி இல்லை, உள்ளான நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்த ஆவியின்படி தான் நம்ம விண்ணப்பங்களை செய்ய வேண்டும். அதே மாதிரி ஆவியோடு தான் நான் பாட வேண்டும், கருத்தோடு நான் பாட வேண்டும். நான் உங்களுக்கு ஆவியோடு விண்ணப்பம் பண்ணணும். அப்படி அந்த விண்ணப்பம் பண்ணினது யார், எந்த காரியத்தில், எந்த சிச்சுவேஷனில் விண்ணப்பம் என்ற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது, அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லலான்னு பார்க்குறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையின்படி உபாகம் 9வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். 20வது வசனத்தில் ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். இந்த விண்ணப்பம் என்ற வார்த்தை நீங்கள் பார்த்தீர்களா? உங்களை அழிக்கும்படிக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று இருக்கின்றார். நம் மக்கள் மனம் திரும்பவே இல்லை, இருதயத்தில் பணிவு இல்லவே இல்லை, கடின இதயம் உள்ளவங்களாக இருக்காங்க. அவங்க வாழ்ந்த பூர்வீக நிலைமை என்ன? எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள், இப்பொழுது சுயாதீனமாக வாழ்கின்றார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல, நீ தோட்டத்துக்கு கீரை பாய்க்கணும்ல, அது உன்னுடைய காலால் தான் நீ கீரை பாய்ச்சிக்கிட்டு இருந்த. இது உனக்கு அப்படி இல்லை, உனக்கு இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இங்கே எப்பவும் செழிப்பு தான். நீ மலையை அடித்தாலும் தண்ணி தான், மலையிட்ட பேசினாலும் தண்ணி தான். உனக்காக எத்தனையோ நதிகளை நான் வைத்திருக்கின்றேன். எப்பக்கமும் உனக்கு செழிப்பான பகுதி தான் கானான் தேசம். அதை நான் உனக்கு தந்திருக்கேன், நீ அதை வச்சு நல்ல சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆண்டவரிடத்துல ரொம்ப கோபமாகவே இருந்தாங்க, டென்ஷனாகவே இருந்தாங்க. எதுக்கு தான் அப்படி இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, எல்லாருமே பிறக்கும்போது பேலஸ்லையோ ஒரு பெரிய அரண்மனையிலையோ நம்ம பிறக்கலை. நம்ம கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்துருப்பீங்க. அப்படி வளர்ந்த உங்களை இன்றைக்கு தேவன் நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார். இவ்வளவு உங்களை செல்வந்தனாக மாற்றி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் படிக்காத பெற்றோருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்கள் அதிகமாய் படித்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது நாம் தேவனிடத்தில் நன்றி உள்ளவர்களாகத்தானே இருக்க வேண்டும்.
எப்படியே நம்மை ஆளக்கூடிய ஒருவர் நமக்கு இருக்கின்றார் மக்களே. நம்ம ஆளக்கூடிய தேவன் நமக்கு இருக்கின்றார். நம்மளா எதுவும் செய்ய முடியாது. இந்த மூச்சு இருக்கும் வரைக்கும் தான். உயிர் ஒரு செகண்டில் போயிட்டுனா நோய் அடக்கம் எத்தனை மணிக்குன்னு தான் கேட்பாங்க. அந்த ஆள் பேரையே சொல்ல மாட்டாங்க. பாடியை எடுத்தாச்சா கேட்பாங்க. பாடியை மெதுவாக கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பேரை சொல்லவே மாட்டாங்க. அப்படிப்பட்டதான நிலைமையில் உள்ளவர்கள் தான் நாம் மனிதர்கள். நமக்குள்ள ஒரு வெளியேற பெற்ற ஆத்துமா அது வாழும். அந்த ஆத்துமா பணிந்திருக்க வேண்டும். அது மிகுந்த மனத்தாழ்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அது இரக்கமுள்ள இதயமாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பயப்படணும். ஒரு அரசனுக்கு பயப்படுறோம், ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரிக்கு பயப்படுறோம், ஒரு கலெக்டருக்கு பயப்படுறோம், ஒரு கவுன்சிலரை கண்டா கூட கவுன்சிலர் படிக்காதவனாக இருந்தாலும் அவனை பார்த்து வணக்கம் ஐயா சொல்கிறோம். அப்போ ஏன் நம்ம இவ்வளோ பெரிய உலகத்தை ப்ரொடக்ஷன், என்ன பெரிய தயாரிப்பு, இதை உண்டு பண்ணின ஆண்டவர்கிட்ட மட்டும் ஏன் நம்ம பயப்படாமல் இருந்தாங்க அந்த காலத்தில்னு தெரியல. ரொம்ப ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை. கொஞ்சம் நன்மை செய்தால் கூட அதுக்காண்டி உட்கார்ந்து நன்றி நன்றின்னு சொல்லக்கூடியவங்களே தேவன் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றார். தாவீதினுடைய காரியமே அதுதான். ஆடுகளின் பின்னே சென்றேன், என்னை அரசனாக மாற்றினார். இதுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் மனைவி என் பிள்ளைங்க எம்மாத்திரம், நான் எவ்வளோ பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சிட்டார, இது எம்மாத்திரம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இதயத்திலே ஆழமாக இருந்தது. சகோதரர்களாக என்னை வேண்டாம் நாங்கள். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்னை தான் அபிஷேகம் பண்ணணும்னு கூப்பிட விட்டார். அப்போ எங்கள் அண்ணன்மாரெலாம் மிலிட்ரியில் இருந்தாங்க. இவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன தாவீதாக என்னை என் தேவன் நினைத்தார். அவன் அழகுள்ளவன், சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும். அதாவது பார்க்க ஒரு மிலிட்ரியில் இருக்கக்கூடிய வீரன் அல்ல, ஒரு இனிமையான ஒரு வாலிபன், அழகான ஒரு வாலிபன். ஆனால் என்னை என் தேவன் மிலிட்ரியில் செலக்ட் பண்ணி யுத்தத்துக்கு என்னை தயார் பண்ணினார். அப்படிங்கிறத நினைக்கும் போது தாவீது ரொம்ப ஆண்டவரை நினச்சார். நான்லாம் மாடலாக வச்சுக்கிடுவேன். நம்மளாம் இன்னும் பெரிய பேலஸில் அரண்மனையிலேயே பிறந்து வாழ்ந்தோம் இல்லை. படிக்காத பெற்றோருக்கு தானே நம்ம பிறந்து வாழ்ந்தோம். இன்றைக்கி தேவன் எவ்வளவாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் நான் நினச்சி பார்ப்பேன், ஏசப்பா நீ நல்லவங்கப்பா, நீ நல்லவங்கப்பா. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர், ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அவரை நம்பி உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களை இரக்கமுள்ள ஏசப்பா ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் ராத்திரி வேளையில் கேட்குறீங்களோ, நீங்கள் கூர்மையாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, மகா மாதிரி தான். அவள் என்ன சொல்வா அப்படின்னா, அவங்க நல்ல ஊழியத்தில் பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் உங்களுடைய செய்தியை நான் கேட்கும்போது டைரியோடு தான், டைரியும் பேனாவுமாக அந்த செய்தி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எனக்கு தேவனாக கொடுக்குற வார்த்தை. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து நாங்கள் சண்டே கிளாஸு போய் யூத் மீட்டிங்லாம் போயெல்லாம் வளரலை. கர்த்தர் இந்த வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுத்ததை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். தேவன் எனக்குள்ளே பேசுகிறத நான் எழுதி உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் இதன்படி இந்த செய்தி நீங்கள் கவனமாக ஒவ்வொரு செய்தியை நீங்கள் கேட்டு அப்படியே நீங்கள் பின்பற்றி வாருங்க. செழிப்பான பகுதியை நீங்கள் காண்பீர்கள். ஏசப்பா கிருபையினால் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் அப்படி நடந்து வந்தோம்.
நெருக்கமான பாதையில் தான் தேவன் கண்டுபிடிச்சார். இடுக்கமான சிச்சுவேஷன்லாம் தேவன் என்னை தொட்டார், என்கிட்ட பேசினார். நீ எனக்கு வேணும்னு கேட்டாங்க ஏசப்பா, நான் கொடுத்தேன். அவர் நல்லா வச்சிருக்காரு, சமாதானமாக வச்சிருக்காரு. துன்பங்களே வரலன்னு இல்லை, நெருக்கங்களே வரலன்னு இல்லை, வரும். சில கஷ்டங்கள் வந்திருக்கு. பிள்ளைகள் படிப்பில், வேலை வாய்ப்பில், பேர குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, தொழிலில் பிரச்சனை, கடையில் பிரச்சனை, எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கு தான் நமக்கு ஒரு சுமை தாங்கியிருக்கார கலெக்டரை விட மேலானவர். அவர் என்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கின்றார், அவர் என்னை தட்டி கொண்டே இருக்கின்றார். கடந்த நாள் எனக்கு இப்போ ஞாபகம் வருதுனால சொல்கிறேன். போன வாரம்தான், இன்றைக்கி நான் அந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில் கொடுக்குறது சனிக்கிழமை. போன சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் மதியம் படுத்திருந்தேன். படுத்துட்டு எந்திச்சு உட்காந்து இன்னும் ஏன்னா சர்ச்சுக்கு போகணும். சனிக்கிழமை எங்கள் சர்ச்சில் கன்வென்ஷன் நடக்குது. கன்வென்ஷனுக்கு போகணும். அதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையெடுத்து கும்பிட்டு கொஞ்ச நேரம் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு இப்படி என் உடம்பை தொட்டு கையில் ஒரு பாத்திரத்தில் ஒரு பண்டம் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் நான் பார்க்குறேன், அது பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஆனால் அது பன்னு மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்க நல்ல வெள்ளை கலர் பன்னு, அது அப்படியே ஃபுல்லாக இருக்குது சதுரமாக. அந்த பண்ணை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையால் என்னை தட்டி இப்படி கொடுக்காங்க. நான் என் மகன்தான் அப்படி கொடுக்காம போல. சாயங்காலம் 3 மணி ஆகிட்டுல, 3 மணி 4 மணிக்கிட்ட ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதனால் நான் உட்காந்தானே இருக்கேன். படுத்திருந்தா அம்மா தூங்குவாங்கன்னு நினச்சிருப்பான். நான் உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல், பண்ணை கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்காம போல் அப்படின்ட்டு நானும் டக்குன்னு வாங்குற மாதிரி முழிச்சிட்டேன். நான் என் மகன் வீட்டில் இல்லை, கதவு சாத்தி இருக்கிறது. தேவன் அங்கே நின்றிருக்கின்றார். அவர் எனக்கு ஆவிக்குரிய அப்பத்தை கொடுத்திருக்கின்றார். அவருடைய மன்னாவை எனக்கு தந்திருக்கின்றார். அது என்ன வெள்ளையாக இருந்துச்சு தெரியுமா? என் முன்னால் இருக்கிற நோட்டு கலர்லலாம் இல்லை, அதிக ஒரு வெள்ளையான, இப்போ தான் அடுப்பில் இருந்து இந்த இதை ஒன்று சூடாக வைக்கிறதுலேருந்து எடுக்காங்களே, அதில் இருந்து எடுத்த மாதிரி அப்படி ஒரு சூடான பிரெட்டை நான் பார்த்தேன். ஏசப்பா எனக்கு அப்பம் வச்சுருக்கீங்க. வசனம், வானத்திலிருந்து வந்த மன்னா சிலுவையில் அறைபட்டதேன். வானத்திலிருந்து வந்த மன்னா சிலுவையில் அறைபட்டதேன். இயேசு சொன்னார், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம். அந்த அப்பமாப்பா எனக்கு கொடுக்கீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு தெரியுமா? என் கல்யாண நாள் கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கல. இந்த நாள் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. இந்த சின்ன வீட்டுக்குள்ளே நீங்கள் கூட இருக்கீங்களாப்பா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? அதான் அவர் சொல்கிறார், ஆவியோடும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ நீங்கள் ஆவிக்குள்ள ஆகி நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபம். இவர் என்ன சொல்கிறாரு? மோசே உங்களை அழிக்கும்படிக்கு தேவன் உங்கள் மேலே கோபமாக கொண்டு இருந்தார், அவர் அழிக்கணும்னு என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ணினேன். இது 9:20. அப்போது விண்ணப்பம் என்றால் என்ன அப்படின்னா, இரக்கத்துக்காக கெஞ்சுகிறது தான் விண்ணப்பம். அழிச்சிடாதீங்கப்பா, என் சகோதரன் ஆரோன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், நீங்கள் அழிச்சிடாதீங்க. விண்ணப்பம் என்பது என்ன? பிறருக்காக மன்றாடுதல், தன் சகோதரனுக்காக மன்றாடுதல், தன் சகோதரிக்காக மன்றாடுதல், கெஞ்சுதல். நினச்சிக்கோங்க, என் தங்கச்சி, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், என் தம்பி, எங்கள் அண்ணன் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் மருமகன், என் மருமகா, என் கணவர் தெரியாமல் செய்துட்டாங்க. என் மனைவி, என் பிள்ளை தான் தெரியாமல் செய்துட்டாங்கப்பா. மன்றாடுகின்றேன்,
அந்த முதல் வசனத்தில் மன்றாடுறாரு. 19 தான் கர்த்தர் அந்த முறையின் மன்றாட்டை கேட்டார் அப்படின்னார். மன்றாட்டுனா எப்படி? எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு சேலை எடுத்து கொடுத்தாங்க. அப்போல்லாம் தெருவில் கொண்டு வைப்பாங்க. அந்த சின்ன ஊர், அங்கெல்லாம் ஜவுளி கடை கிடையாது. இப்படி பெட்டியில் தலையில் வச்சு சேலையை கொண்டு வந்து ஒவ்வொரு வீடாக வந்து வைப்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டு திருநெல்லை இறக்குவாங்க. அங்கே போய் எல்லோரும் எடுப்பாங்க. எடுப்போம். நான் அப்போ ஒரு 19 வயசுக்கிட்டக்க உள்ள பிள்ளை. இப்போ எனக்கு அதில் ஒரு சேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, 30 ரூபா. அப்புறம் அந்த சேலை எங்கள் அம்மாட்ட கேட்கேன். எங்கள் அம்மா எனக்கு அதெல்லாம் முடியாது, நகை தான் நிறையா போடணும், சேலை சும்மா ஸ்மாராக இருந்தால் போதும். 25 ரூபாய்க்கு ஒரு சேலை. 5 ரூபா தான் டிஃபரெண்ட்டு, வித்தியாசம் வந்து 5 ரூபா தான். ஆனால் 5 ரூபாயுமே அது என்ன எத்தனையோ படி அரிசி வாங்கலாம். அப்போ அம்மா வந்து இல்லைம்மா நீ இந்த கலர் இது வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ அது ரொம்ப ரோஸ் கலர், மிட்டாய் கலர், இது நல்லா இருக்குது லாவெண்டர் மாதிரி, எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு நான் கீழே கடந்து மண்ணை உதஞ்சி நான் அழுதேன் பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுன்னு கையை பிடிச்சி ஆட்டுறேன். எம்மா 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 இந்த சேலை எடுத்தாங்க, இதான் நல்லா இருக்குது, அது வேண்டாம் அந்த சேலை எடுத்தாங்கன்னு அழுனா அப்படி கடந்து அழுது எங்கள் அம்மையை கையை பிடிச்சி போட்டு. எங்கள் அம்மாவுக்கே வயசாயிட்டு, ரொம்ப வயசாயிட்டு அம்மாவுக்கு. நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது போட்டு ஆட்டி எடுத்து கடைசியில் எங்கள் அம்மா அந்த சேலையை எனக்கு எடுத்து வந்துட்டாங்க. எனக்கு நிச்சயம் பண்ண வரும்போது அந்த சேலையை தான் நான் கட்டியிருந்தேன். அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும்ல அந்த காலத்தில். அதனால் நான் ரொம்ப அழுது அந்த சேலையை வாங்கினேன். மன்றாடுனேன்னு நான் சொல்லணும். என் அழுகைக்கும் எங்கள் அம்மாவை கம்பல்சரி பண்ணதுக்கும் முடியாமல் எங்கள் அம்மா அந்த சேலையை எனக்கு எடுத்து வந்துட்டாங்க. இதான் மன்றாட்டு. மோசே ஆரோனுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட விண்ணப்பம் இன்றைக்கு நீங்கள் செய்கின்றீர்களா? உங்கள் காரியத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய கணவருக்காக, இப்படி வியாதியில் இல்லை ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா தேவனை அசைக்கக்கூடிய மன்றாட்டு நீங்கள் செய்தால்தான் வெற்றி பெற முடியும். நான் அன்றைக்கு அப்படி அழுது அந்த சேலை வாங்கினதுனால எனக்கு நிச்சயம் பண்ண வரும்போது அந்த சேரீ நல்லா இருக்கு. நாங்கள் எல்லோரும் நான் கல்யாணம் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு நான் அந்த சேரீ தான் இன்னைக்கு கட்ட சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட அழுது வாங்கினேன்ல, அதை தான் கட்ட சொன்னாங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் அது நல்லா இருந்துச்சு, அதையே கட்டிக்கோ அப்படின்னாங்க. அப்போ தேவனிடத்துல நம்முடைய கெஞ்சுதலும் மன்றாட்டும் விண்ணப்பமாக இருக்க வேண்டும். நீங்கள் சும்மா போய் கோயிலில் இப்படி கும்பிட்டுட்டு வந்தாலும் ஒன்றுமே நடக்காது. நோ யூஸ். நீங்கள் மன்றாட வேண்டும். இல்லை சொல்கிறாரு, நான் அப்படி விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் உடனே என்ன செய்தாராமா, நான் ஜெபத்தை கேட்டார், அந்த முறையே என் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்கிறார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. திருப்பியும் ஒரு முறை கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னார். அப்பவும் நான் என்ன செய்தேன், முன்ன மாதிரி போய் நான் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். இதுதான் விண்ணப்பம், இதுதான் ஜெபங்க. இது ஆவியினாலே நீங்கள் பண்ணக்கூடிய ஜெபம் இதுதான். 26ஆம் வசனத்தை நான் வாசிக்க, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினாலே எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக, அவர்களை நினைத்தருளும். 29, நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். எத்தனை முறை? 4 முறை கிட்டக்க இப்படியாக அழுது அவர் விண்ணப்பம் பண்ணுகின்றார். இன்றைக்கு நம்மிடத்தில் அதை தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். இப்படிப்பட்ட விண்ணப்பம் நாம் செய்ய வேண்டும்.
இப்படிப்பட்ட மன்றாட்டை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதுக்கு இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் கர்த்தரை அசைக்கும். அவரை அசைத்து நமக்கு அற்புதங்களை செய்ய வைக்கக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் பண்ண வேண்டிய விண்ணப்பம் தான். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுதோ, ரொம்ப நேரமாக தெரியுதோ, 30 நிமிடங்கள் தான். இப்போமே மணி எவ்வளோ தெரியுமா? 15 நிமிஷம் கூட ஆயிற்று. இன்னும் 15 நிமிஷத்தில் இந்த செய்தி முடிஞ்சிடும். இந்த செய்தியை கேட்ட உடனே நீங்கள், நான் எப்படி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஆவியோடு தேவ சமூகத்தில் வேறு எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காம அப்படியே நீங்கள் ஆவியிலே தேவனோடு கூட நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய கட்டுகளை அறுத்துருவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய காரியம் உங்களுக்கு ஜெயமாக மாறும், ஜெயமாக மாறும். எபேசியர் 6வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை பாருங்கள். 6 அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். அப்போ இதில் எபேசியரில் பவுல் சொல்கிறாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நம்ம மாம்சத்திலேயே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. தனித்திருந்து அப்படியே சமூகத்தில் இருக்கணும். அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒரு பிரதர் 1000 பேரோட இல்லை 2000 பேரோட 5 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிடுவாங்க. ஆனால் தனித்து அரை மணி நேரம் ஜெபிக்க முடியாது அவங்களுக்கு. நீங்கள் கேட்டு பாருங்களேன். 5 மணி நேரம் 1000 பேரோட 2000 பேரோடையும் ஜெபம் பண்ணிடுவாங்க. அவங்க நல்லா பாட்டு பாடி துதித்து நல்லா மகிழ்ந்துருவாங்க, உண்மைதான். ஆனால் தனித்து அரை மணி நேரம் அவங்களால ஜெபிக்க முடியாது. அப்போ எப்படி ஜெயம் எடுக்கிறது? வாழ்க்கையில் கண்ணீரோடு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். தனித்து இருந்தால் தானே நம்ம ஆண்டு விட்டு எல்லாம் பேச முடியும். என் மனைவியிட்ட தன்னுடைய கணவன் தனித்து இருந்தால் தான் நம்ம குடும்ப காரியங்கள் என்ன ஏது, ஒரு வீடு வாங்கணும், நம்ம பிள்ளைக்கு சடங்கு வைக்கணும், இந்த மாப்பிள்ளையை பார்க்கணும், எல்லாம் பிள்ளைய வச்சுக்கிட்டா பேசுவாங்க. அதே போல தான் தனித்து தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்படினாலும் பாருங்கள் அவங்க வெற்றி எடுத்துருவாங்க. கர்த்தர் பேசுவார். என்ன அருமையாக அதுக்கு வசனம் வச்சுருப்பார் தெரியுமா? நம்ம என்ன நினைக்குமோ, எந்த கஷ்டத்தை நினைக்குமோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார்ல, அது கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. அப்படியே நான் என் பையன் 10th எழுதியிருந்தான், 3வது பையன் 10th எழுதியிருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி எழுதியிருக்கேடனா, பரவாயில்லாமல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போது என் டெஸ்ட்லாம் முடிஞ்சிச்சு. பார்த்துக்கோங்க. முடிஞ்ச பிறகு நான் அன்னையிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் 10th ஃபெயிலு. அது பிறகு நான் படிக்கவே இல்லை, படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அம்மாட்ட. அம்மா சொன்னாங்க, நான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிள்ளையும் 10th ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு நான் அவன் பரீட்சை எழுதும் போதே ஒவ்வொரு பரீட்சைக்கும் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். அவனுடைய இன்றைக்கி பரீட்சை அப்படின்னா அந்த 10 மணிக்கு நம்ம பிள்ளை கொஸ்டின் பேப்பர் வாங்குதுன்னா 10 மணிக்கு இங்கே நான் முழங்கால் போட்டுருவேன். 1 மணிக்கு ஆன்சர் பேப்பரை கொடுத்துருப்பேன் அப்படின்னா 1 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன். இப்படி தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கும் ஒவ்வொருவருடைய பரீட்சைக்கும் நான் இப்படி தான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு 10 மணிக்கு உட்காந்துருவேன். 1 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் தேவனுடைய கிருபையினால். அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனாலும் பரீட்சை எழுதி முடித்த பிறகு நான் தினமும் தேவ சமூகத்தில் கேட்பேன், ஆண்டவரே நான் ஃபெயில் ஆகிட்டேன், என் பிள்ளை ஃபெயில் ஆகவே கூடாது, என் பையன் பாஸ் ஆகிடணும், என் பையனுக்கு பாஸ்ன்னு ரிசல்ட் வரணும் அப்படின்ட்டு நான் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் என் வாய் என் புலம்பல் விண்ணப்பெல்லாம் எனக்கு அதுவாக தான் இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. நான் ரிசல்ட்டு வரல. ஒரு நாள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகணும், நானும் எங்கள் பிள்ளைகளுமா போயிருந்தோம். எங்கள் அக்கா வீட்டில், எங்கள் வீட்டில் அவங்க வரல, அவங்க கடையில் இருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். போய் நான் எங்கள் அக்கா வீட்டில் போய் உட்காந்துருக்கேன். எனக்குள்ளே அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. என்ன சந்தோஷம் அப்படின்னு நினச்ச உடனே, தம்பி பாஸ் ஆகிடுவான் அப்படி எனக்கு வந்துட்டு, தம்பி பாஸ் ஆகிடுவான் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு அந்த வார்த்தை மட்டும் இல்லை, அது கூட எனக்கு நல்லா சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்போ நான் சரி பாஸ் ஆயிடுவேன். எங்கள் அக்கா வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு, எங்கள் அக்கா வீட்டில் நல்லா உபசரிப்பாங்க இயேசுவ கிருபையினால். எங்கள் அண்ணன் வீட்லேயும் நல்லா உபசரிப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் இயேசுவ கிருபையினால் எல்லாருமே நல்லா அன்பாக இருப்பாங்க. அன்பை தவிர எதையுமே எங்கள் ஃபேமிலியில் பார்த்தது கிடையாது. அப்படி நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு இயேசுவ புண்ணியத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் கழித்து ரிசல்ட் என் பையன் பாஸ் ஆகிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ நம்ம வந்து அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே தேவன் அந்த விடுதலையை எனக்கு காண்பித்து விட்டார். என் பிள்ளை என்ன செய்யுது, பரிதபிக்குது, என் பிள்ளை பரிதபிக்குது அப்படின்ட்டு. நீ தோல்வி அடைஞ்சு அதுக்காக உன் பிள்ளைய தோல்வி அடையணுமா? அடையாது. நீ உன் வாழ்க்கை சரியில்லாமல் போயிட்டு என் பிள்ளை வாழ்க்கை சரியில்லாமல் போயிருமோ நினைக்காதீங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஆவியினாலே ஜெபிக்க வேண்டும், மண்டாட வேண்டும். பார்த்துக்கோங்க, நீங்கள் அவருடைய பாதத்தை நினைக்க வேண்டும். ஏன்னா நமக்கு ஜெயம் கர்த்தரால் தான் வரும். சீட்டு மடியிலே போடப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர்கிட்ட இருந்து வர்றது பாருங்கள், அது தனி கேட்டகரி, அது தனியான ஸ்டேட்டஸில் நிற்கும். அது மலை மேல் உள்ள பட்டணம், அது விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட தீபமாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம், நீங்களுமே கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிட மாட்டார். பலன் குன்று போகும்போது கைவிட மாட்டார். ஏன்னா நம்ம அவர் தான் நம்பி இருக்கோம். தெய்வம் இல்லை, அவர் பார்க்குறவரில். அதையில் சொல்கிறார், எந்த சமயத்திலும் ஆவியோடும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ ஆவியோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ண நீங்கள் பழக வேண்டும். சாதாரணமான ஜெபம் இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே சாத்தான் அப்படியே கிடுகிடுன்னு ஆடிடுவான். ஆட வைக்கணும், சாத்தானை ஆட வைக்கணும். அவன் தூங்கு, முதுகு வலிக்கு அது வலிக்குன்னு சொல்லி படுக்க வைக்கணும்னு நினைப்பான். இப்போ வேண்டாம், பிறகு பார்த்துக்கிடலான்னு நினைப்பான். இப்போயே ஜெபம் பண்ணுற, இன்னும் கொஞ்சம் பொறுத்து சர்ச்சைக்கு போ, இல்லை அங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட வேண்டியதானப்பா. இல்லை, நீ வீட்டுக்குள்ளே முழங்கால் படிக்கிட வேண்டும். நீங்கள் வீட்டுக்குள்ளே கையில் வேதத்தை எடுத்து வாசித்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை பாடிக்கொண்டு துதித்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் வாயை மூடிக்கிட்டு மௌனமாக வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி ஆடலும் பாடலும் அங்கே உண்டாகும்? எந்த வீட்டுக்குள்ளே ஆடலும் பாடலும் துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கோ அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சியும் எப்பவும் உண்டாகிட்டே தான் இருக்கும். சில பேர் வாய் சும்மாவே இருக்காது, பாட்டு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம்னாலும், நேற்று எங்கள் சர்வீஸ் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால் நான் என்ன செய்தேன், நல்லா நம்ம ஆண்டவரை நல்லா போற்றி புகழ்ந்துருவோம். எவ்வளவு பாடி நம்ம மகிமைப்படுத்தணுமோ அவ்வளோ பாடி மகிமைப்படுத்துகிறோம். சில சின்ன பிள்ளைகள் இருக்குது தெரியுமா, அந்த பிள்ளைகள் அவங்க மம்மி டேடிட்ட ஏதாவது வாங்கணுன்னா அதுக்கு அறியாமல் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா, டேடி இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் போகிறோம்ல, டேடி இன்றைக்கி பென்சில் வாங்கி தருவேன்னு சொன்னீங்கல்ல டேடி அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த கடைக்கு நம்ம போகணுன்னு சொன்னேன்ல டேடி, உங்கள்கிட்ட நான் சொன்னேன்ல டேடி நீங்கள் வந்து அன்றைக்கி வாரேன்னு சொன்னீங்கல்ல டேடி. இப்படியே சொல்ல சொல்ல அந்த தகப்ப மனசு, பணம் இருக்கோ இல்லையோ, அவனுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, அவன் கிளம்பிடுவான் பிள்ளையை கூட்டிக்கிட்டு. ஒரு மனுஷன்தான், தாய் தகப்பனுக்கு பேர் வச்சுருக்காங்க ஆண்டவர் பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யும்போது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் இப்படி நம்ம இயேசுபாட்ட உங்களுக்கு பேச தெரியல? ஏன் இப்படி அவரோடு உறவாடி மகிழ்ந்து எல்லாத்தையும் வாங்க தெரியல? எதுக்கு கவலையோட சோர்ந்து போன முகத்தோட இருக்கணும்? நல்ல வீட்டுக்குள்ளே நம்மளால் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும்படிக்கு சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும். இந்த செய்தியை கேட்கின்ற பார்க்கின்ற நீங்களாக தான் இருக்க வேண்டும். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. கம்பல்சரியான ஒரு ஜெபம் வேண்டும். வல்கர் பண்ணுவாங்க, வல்கர். நான் எனக்கு இந்த வல்கருங்கிறத எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ரொம்ப பனங்கிழங்கு சாப்பிடுவேன் பார்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் உட்காந்து 5 கிழங்குனாலும் சாப்பிட்றேன் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை ஒரு முழு கிழங்கை கொண்டுக்கிட்டு போச்சு. எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே உள்ள பிள்ளை. நான் கிழங்க பார்த்த உடனே அந்த கையில் இருந்து கிழங்க வாங்கி ஒடிச்சு நான் ஒரு வாய் போட்டு கையில் கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை அலட்சத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது முழுசாக இருந்தது, இப்போ பிஞ்சிட்டுல. பிஞ்ச உடனே அதுக்கு என்ன ஆகிட்டு, ஐயோ உடஞ்சிட்டேன்ட்டு அதுக்கு கவலையாயிட்டு போல. ஐயோ நான் அதுக்கு சமாதானப்படுத்தமுன்னால கஷ்டப்பட்டேன். இதுதான் வல்கர். அப்படியே எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது வேணும்னு நான் வல்கர் பண்ணி அதை வாங்கினேன் அந்த குழந்தைகிட்ட. அப்புறம் உங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லி சாரி கேட்டேன். நான் பார்த்த உடனே இந்த பிள்ளை அழாது கொடுத்துருன்னு நினச்சேம்மா அப்படின்ட்டு. இப்படி நம்ம ஏசப்பாட்டை நமக்கு வேணும் என்பதை அப்போ அந்த வல்கர் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு கம்பல்சரி பண்ணி பாதத்தை பிடித்து கொண்டு கண்ணீர் விடும்போது அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்,
உங்களுக்கு தராது இருப்பாரோ? ஏன் நீங்கள் சோர்ந்து போய் அலையணும்? எதுக்கு கவலையோடு அலையணும்? எங்களுடைய காரியம் வெற்றி ஆகலை, எதுக்கு கண்ணீர்? நீங்கள் வல்கர் பண்ணவில்லை, நீங்கள் கம்பல்சரியான ஜெபத்துக்குள்ளே இன்னும் நீங்கள் வரல, நீங்கள் ஆவியோடு பண்ணக்கூடிய வேண்டுதலுக்குள்ளே நீங்கள் இன்னும் வரல. உங்களுக்காக மற்றில்லை, ஊழியங்களுக்காக ஜெபம் செய்யுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஆவியினால ஜெபம் பண்ணுங்க. இங்கே ஜெபத்தில் எது கேட்டாலும் அது உங்களுடைய ஜெபமே ஒரு அசாதாரணமான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மையில் ஒரு பாச கயிறை அவர் போட்டிருக்கார். அதை நான் வாசித்து இந்த செய்தி நான் முடிக்கிறேன். ஓசியாவில் 11வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். பாசக்கயிறு. ஏசப்பா சொல்கிறாங்க, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை கட்டி இழுத்தேன். அன்பென்னு கயிறுனால தன்னுடைய ஜனத்தை இழுக்காரு. வா 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 வா, துன்பத்துக்குள்ளே போகாத, பிரச்சனைக்குள்ளே போகாத, நோய்க்குள்ளே போகாத, தேவ சமூகத்தை பாரு, அவரையே நோக்கி பாரு, நான் உனக்கு ஜெயம் தருவேன், நான் உனக்கு வெற்றி தருவேன், நீ பாட்டு படிச்சிரு, நீ ஜெபம் பண்ணிரு, நீ துதிச்சிரு, பரிசுத்தமாக வாழு, யாருக்கும் தீங்கு செய்யாத, யார் மேலே பொறாமப்படாத, யார் மேலேயும் எரிச்சல் படாத, யாரையும் ஏசாத, திட்டாத, வையாத, ஏமாத்தாத, அடுத்தவங்க ஜாமான பொருளை வீட்டை நிலத்தை ஏமாத்தாதீங்க. ஏசப்பா மட்டும் போதும் நினைங்க, அவர் நமக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாவற்றையும் அவர் தருவார். அவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்வார். உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக நீதி செய்கிற ஆண்டவர் பாச கயிறுனாலே நம்மை கட்டி இழுக்கிறார். அவரை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும், அவரை ஆவியோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டும், விண்ணப்பத்தோடு தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் திருவிருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். வீணான சிந்தனைகளுக்கு மற்றவர்கள் ஆலயத்தில் உள்ளவர்கள் பார்வையாளர்களா? இல்லை, அவங்களும் ஆராதிக்க தானே வந்திருக்காங்க. அவங்கள பார்வையாளர்கள் மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் எதுக்கு அவங்க எல்லாரையும் பார்க்கணும்? எல்லாரும் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அந்த கொஞ்ச நேரம் ஆலயத்துக்குள்ளே இருக்க போகிறோம், அந்த கொஞ்ச நேரமும் தேவனை ஆராதிக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்கள் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணி சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், விட்டு கொடுக்க மாட்டார். ஆவியினாலே ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். நல்ல தகப்பனே, மே துதிக்கிறோம். நாங்கள் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியினாலே நாங்கள் பாட வேண்டும். ஆவியோடு பாடணும், கருத்தோடு பாடணும், ஆவியோடு ஜெபம் பண்ணணும், கருத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உரிமையோடு உம்மோடு நாங்கள் பேசி ஜெபம் பண்ணி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். உம்முடைய பாச கயிறுகளினால் எங்களை கட்டி எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.